తమిళనాడు రాఘవ లారెన్స్ రాజకీయ ప్రవేశంపై కీలక ప్రకటన చేశారు. రాజకీయాలకు రావడం ఖాయమని స్పష్టం చేసిన ఆయన తిరుచి ఉప ఎన్నికల్లో మాత్రం పోటీ చేయడం లేదని వెల్లడించారు. ఏ రాజకీయ పార్టీలో చేరాలనే విషయంలో తొందరపడి నిర్ణయం తీసుకోనని లారెన్స్ తెలిపారు. ఇది కూరగాయల మార్కెట్ కాదు, హడావిడిగా నిర్ణయం తీసుకోను అంటూ వ్యాఖ్యానించారు. తాను చేరే పార్టీలో గౌరవం, ప్రజలకు సేవ చేసే అవకాశం ఉండాలని పేర్కొన్నారు. కేవలం ఎమ్మెల్యే లేదా మంత్రి పదవుల కోసం రాజకీయాల్లోకి రావడం లేదని స్పష్టం చేశారు. ప్రజాసేవే తన ప్రధాన లక్ష్యమని, సరైన సమయం వచ్చినప్పుడు తన రాజకీయ ప్రస్థానంపై பூர்த்தி விவராలు வெள்ளடிஸ்தானி லாரன்ஸ் చెప్పారు. திருநாயிலிருந்து எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட தெளிவுபடுத்துறதுக்காக தான். ஒன்று இந்த திருச்சி கிழக்குன்னு போயிட்டு இருக்குல்ல, அதுக்காக. இன்னொன்று நான் ரீசெண்டாக அட்டன் பண்ண ப்ரெஸ் மீட்டில் ஒரு வார்த்தையை கான்ட்ரவர்சி ஆக்கிட்டாங்க. முதல்ல இந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி பேசிடலாம். நான் ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு விஷயத்த கான்ட்ரவர்சியாக மாற்றி அது தப்பாக 2-3 பேர் பேசுகிறேன்னொடனே நான் ட்வீட் போட்டுட்டேன். எழுத்துப்பூர்வமாக போட்டுட்டு, நான் ஏங்க மக்களை போய் அப்படி பேச போகிறேன், நான் ஏன் மக்களை போய் அப்படின்னு நினைக்க போகிறேன். தெருநாயிலிருந்து வீடு வரைக்கும் புரிதலை பற்றி பேசணும்னு நினச்சேன். நான் பாட்டு ட்வீட் போட்டு எழுத்துப்பூர்வமாக போட்டுட்டு நான் ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருக்கோம். 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோனு, நண்பா நீ இதுக்கு ஒரு வீடியோ போட்டால் நல்லா இருக்கும், எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு சிலர் இதை அட்வான்டேஜா எடுத்துக்கின்னு உன்னை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்ப அதான் ஒரு தடவை ட்வீட் போட்டுட்டான்ல, விட்டு நம்ம அதுக்கு போய் சும்மா பேசிட்டு இருக்க கூடாது. தப்பு நம்ம பண்ணா பரவாயில்ல, நம்ம தான் பண்ணலையே அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய ட்ரஸ்ட் குழந்தைங்க எல்லாம் ஃபோன் போட்டு, நம்ம படிக்க வச்ச குழந்தைங்க அங்கங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அங்கிள் நீங்க இதுக்காக ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ், இது ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு அப்படின்லாம் பேசினாங்க. என்னடா இது எல்லாம் அப்படி சொல்றாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, வீட்டுக்கு போனா வீட்டுல அம்மாவும் அப்செட்ல இருக்காங்க. இதுக்குதான் நான் அரசியலுக்கு போவானு. ஐயோ இது ரொம்ப தப்பா இருக்கு போல. ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தா, நம்ம சொன்ன எண்ணங்கள் வேற, இவங்க தப்பா பேசிட்டு இருக்காங்க, அதுவும் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னும் போது, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு பையன் ஒருத்தர் இருக்காரு என்னுடைய ட்ரஸ்ட்ல. அவர் பேர் ராஜகோபால். அவர் ஒரே போன்ல, அங்கிள் நீங்க இதுக்கு ஒரு ட்வீட் போட்டு ஆகணும், நீங்க அந்த ராஜகோபால் யாருன்னு நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இது வரைக்கும் நான் பசங்களை டான்ஸ் ஆட வைக்கிறாருன்னு மேலோட்டமா பார்த்துருக்கீங்க, பசங்களை படிக்க வச்சிருக்காங்கன்னு மேலோட்டமா பார்த்துருக்கீங்க. அவங்க ஹாப்பியா இருக்காங்க, இவங்க டான்ஸ் ஆடுறாங்க, இவங்களை படிக்க வைக்கிறாங்க, மாஸ்டர் பர்த்டே கேக் வெட்டுறாரு, இது மட்டும் தானே பார்த்துருக்கீங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அவங்கள நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படின்றதெல்லாம் அப்பெல்லாம் ரீல்லாம் இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, ஒரு